தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்துல அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா, நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். அதுதான் முதல் கேஸ். தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஹிஸ்டரியில கோர்ட்டு படியேறின முதல் கேஸ். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனது இதுதான் முதல் கேஸ். வினோஜ் பி செல்வம் போனாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். தமிழ்நாட்டினுடைய பிஜேபி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. ராமர் கோவிலினுடைய திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணும். சரி, நான் தஞ்சாவூர் கேஸ்க்கு வரேன். மொத்த இந்தியா முழுவதும் பிரச்சனை. ஏபிவிபி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் போராட்டம் பண்றாங்க. முத்துவேல் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயசிஸ்னுடைய அந்த ஃபாதர் கிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தாரு. 25 லட்சம். அந்த 25 லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு சாகர வரை அந்த வீடியோவை அவங்க வெளியிடல. அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்க அந்த வீடியோவை முதல்ல வெளியிட்ட ஆள் யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை தான். அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிஜேபியினுடைய முக்கியமான பிரமுகர்களும் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சோசியல் மீடியால கையெழுக்கிறாங்க. நண்பர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்க நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்துல ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒண்ணு இருக்கு. மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆணையத்துக்கிட்ட கேட்கல, டிஜிபி கிட்ட விளக்கம் கேட்கல. நேரடியாக என்சிபிசிஆர் நீங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஒரு 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 ஆய்வுக்காக இங்க வராங்க. இது சம்பந்தமா அதே நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் காத்திருந்தோம். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு கேட்கறதுக்காக. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்தியாவில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த மாதிரி ஆகல. கன்வென்ஷனால சூசைட் நடந்ததுன்னு இவங்க முன்னெடுத்த இந்த அவதூறு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் என்சிபிசிஆர் அபிஷியல் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஆனா இவங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்ணாங்க. மத கலவரத்தை உண்டாக்கி இந்த தமிழ்நாட்டை ரத்த காடாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அங்கிருந்து இந்த ஆணவமும் திமிரும் அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த ஆணவத்துக்கும் திமிருக்கும் எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த கண்டனமும் இங்க நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். தஞ்சாவூர்ல அந்த மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை விஷமருந்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆயிட்டாங்க. அந்த இஷ்யூ தான் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவு இந்தியா முழுவதும் பூதாகரமாக. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் யோசிக்கிட்டு அப்போ நாங்கள் நக்கீரனில் நான் கேட்குதுண்ணே வலைபீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம். அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு. வலைபீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய அது ஒரு 10 ஐட்டம் போடுவோம். அதில் ஒன்று, ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள், நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி. அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, மோடி ஆட்சி இதோட ஒழியும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. இப்போ பேர் வருது என்னன்னா, இப்போ அதுக்கு வேற எங்கள் எடிட்டோரியல்ல எங்கள் டீம்ல சொல்லணும், இப்போ இது பூரா பீப் போடு, எதுக்கு பீப் போடுன்னு இருப்பாரு, அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பா இது அதுக்குள்ள போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆக ஒரு முடிவு சின்ன அது, அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை. நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள்றது. எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் பிரித்தாள்றது. இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க. ஆக ஒரே விஷயம் சார், செய்தியை புறக்கணிச்சிட்டா அது முடிஞ்ச வரைக்கும் அது நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான் முடியுமான்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்துருக்கீங்க.
நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மூலியமா இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளரையும் தரக்குறைவாக நினச்சிட்டு இருக்காரு அவர். அதான் அது இப்போ இன்னைக்கு அவர் ட்விட்டர் ஏதோ ஒரு சனியில் போட்டுக்காரு பாருங்க. என்னது வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர். இதில் வேற வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லேயரு, அதுக்கப்புறம் அடிவருடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்கள் குணசேகரன் சொன்ன மாதிரி தான். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் வெல்லப்படும். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருப்பார். இது ஆட்டுக்கு புதுசு இல்லை. அரவிந்தாட்சல் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனை எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அது நச்சுன்னு சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன். எங்கள் ஊர்லேயும் இதே தான். தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும். அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்கும். திட்டுறாரு. இப்போ ஆசிரியர் சொன்ன மாதிரி முதல்ல இதைத்தான் விரும்புகிறாங்க. இது இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, அதுவும் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார், அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையாக அவர் என்ன இதை பிடிச்சிட்டு ஓட்டம் முன்னால் பண்ணியிருக்காராம். நல்ல வேலையாக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இவ்வளவு கேவலமா மனசுல வச்சுக்க. நீ என்ன வேணாலும் பேசுற, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும்? தேன் மிட்டாய்க்கு நீங்க நான் திட்டவன்கிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சு தலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சு தலைய சொல்லுவான். ஆக இது புறக்கணிக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைச்சி வரவேற்று எங்களை கூப்பிட்டதுக்கு திருஞானம் சாருக்கும் தம்பி அஷீஃபுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அந்த பத்திரிகையில் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஒரு கேமராமேன் கூட இருக்கிற அந்த கூட நிற்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரு லோவர் ஸ்டாண்டான அவங்க நினச்சிக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் 94 வேலைக்கு சேரும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க, சீஃப் எடிட்டராக இருக்காங்க, மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரே காரணம், பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்ற ஒரே காரணம் தான். அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இந்த லார்ட் கர்சன் 1905 இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது, குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது. நம்ம திடீர்னு இப்போ நம்ம பேசும்போதே முட்டாள் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் we are respecting people, respecting each other. அது மட்டும் இல்லை, அவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவராக நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அவர் பத்திரிகையாளர்களை இன்னைக்கு அவங்க திருஞான சார் சொன்னார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள நம்ம அதிகம் போகல. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளரை நீங்க திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா, அதாவது அரசியல்ல எப்பயுமே சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்க அதாவது அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு முன்னாடி பேச நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியால ரொம்ப ஊண்டிங் ஆனாங்கன்னு கூட அதெல்லாம் சொல்லும்போது சொன்னாரு. அது ஊண்டிங் ஆகணும்னு தான் சொல்றாரு. அப்பதான் அவங்களால மறுபடியும் நம்மளை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுறது. அப்புறமா உடனே நாங்க எங்க ஊர்ல பேசுறோம், நாங்க எங்க ஊர்லயும் தான் நிறைய பேசுவோம், திருநெல்வேலியில பேசுற கதையெல்லாம் அங்க பேசணும்னா அது அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல
எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும். அதனால வந்து தேவையில்லாம பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாய்க்கிறதுன்னு சொல்ற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியா பண்ணலைன்னா கண்டிப்பா அரசியல்ல மட்டும் இல்ல காணாம போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அரவிந்தாக்ஷன் சொன்ன மாதிரி இவர் வந்து அவங்களோட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பரா ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்ல, இங்க நமக்கு எனக்கு முன்னாடி பேசுறவங்க மாதிரி கண்டிப்பா இதை வந்து இதோட நிறுத்திக்காம வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லாம அடுத்த கட்டமா இது மேலும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அது ஒரு கோர்ட்ல கொண்டு போய் கண்டிப்பா இதுக்கு எதிரா இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பா முன்னெடுக்கணும். அதுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து, ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பா சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.